அதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வெறும் கையில் 10,000 ரூபாய் ரொக்கம் இருப்பதாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின்ட்ட வெறும் 10,000 ரூபாய் தான் கையிருப்பு இருக்குதான், கையில காசு இருக்குதான். இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். வச்சுமா ஏழைங்களே, பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றோம். அதுவே துர்கா ஸ்டாலின்ட்ட 40,000 தான் கையிருப்பு இருக்குதான். இது என்ன கொடுமைங்க. ஊர்ல உள்ள பொம்பளைங்களுக்கெல்லாம் 5,000 பணம் போட்டுட்ட மனுஷன் போன மாசத்துக்கு சூசு குடிக்கிறதுக்கு 2,000 போட்டுட்டான். அந்த மனுஷன் தான் பொண்டாட்டி கையில பணம் காசு கொடுத்து வைக்கிறது இல்லையா, வெறும் 40,000 கொடுத்து வச்சுக்கிறாப்புல. யாருக்கடா காது குத்துறீங்க? சொந்தமாக தனக்கு வாகனங்கள் எதுவும் இல்லை என்று பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. இது ஒரு வாகனம் கூட இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஏழை முதலமைச்சரே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஊரே அடித்து உலையில் போட்ட ஒரு குடும்பம். ஒரு ஏதோ கை கடிகாரம் இருக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொன்னார். அந்த கடிகாரத்துக்கே 2 கோடியோ 3 கோடியோ சொன்னார். வைரம்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சவுக்கு சங்கரை தான் பிடிச்சு கேட்கணும் இனிமே. உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்டினி, அம்மா